ஒரு பெண்ணும் பையனும் காதலிக்கிறார்களே அதற்கு பெயர் காதலா? இதற்கு பெயர் காதல் இல்லைங்க. சில முட்டாள் கூட்டம் இதுதான் காதல்னு நம்பிட்டு இருக்கு. இதுக்கு பேரு காதல்னா அப்போ நான் சொல்றதுக்கு பேர் என்ன மக்களே? உனக்கு ஒரு பருவத்துல காதல் வருதா? நீங்க 2 பேரும் படிங்க, சம்பாரிங்க. 25 வயசுல அதே காதல் உங்க மனசுல இருந்தா அப்பா அம்மா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோங்க. இதுதான் பக்குவமான காதல். பெத்தவங்க உன் மேல வச்சிருக்க பாசம் இருக்கு பாரு, அது காதல். புள்ளைங்க நீங்க பள்ளிக்கூடம் போகணும், நல்லா சாப்பிடணும், நல்ல துணி உடுத்தணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு அவங்க நாள் முழுக்க உழைச்சு கஷ்டப்படுறாங்களே, அதுக்கு பேரு காதல். கணவன் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறார் என்று அந்த கஷ்டத்துல பாதி பங்கு எடுத்து கஷ்டப்படுகிறாளே அந்த மனைவி, அதற்கு பேரு காதல். புள்ளைங்க உங்க தேவையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக தன் தேவைகளை மறந்து வாழ்கிறார்களே, அதற்கு பேரு காதல். உன் அம்மா 25 வருஷமா கழுத்துல கயிறு போட்டு பாத்திருப்ப. உங்க அப்பா 4 பனியன் 4 வேஷ்டி இததான் அவர் வாழ்க்கையிலே பாதி நாள் உடுத்திட்டு வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. நீ படிச்சு நல்ல வேலைக்கு போய் அம்மாவுக்கு ஒரு செயின் அப்பாக்கு Dress வாங்கி கொடுத்து அவங்கள நல்லா பாத்துக்கோ. அதுக்கு பேரு தான் உண்மையான காதல். அதுக்காக லவ் பண்றது தப்புன்னு நான் சொல்ல வரல மக்களே. நீ லைஃப்ல செட்டில் ஆயிட்டு ஒரு பொண்ண லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி அந்த புள்ளைய நல்லா பாத்துக்கோ. இதுதான் காதல். உன்னாலேயே உன்னை நல்லா பாத்துக்க முடியலன்னா உன்னை நம்பி வர பொண்ண நீ எப்படி பாத்துப்ப? இதுக்கு பேரு காதலா? காதல்னா என்னன்னு தெரியுமா? உன்னை மட்டும் புடிச்சு மட்டும் வருவது காதல் இல்லை. உன் குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சு, உன்னை புரிஞ்சு, உன் கஷ்டத்துல பங்கெடுத்து, வாழ்நாள் முழுவதும் உன் கூட ஒற்றுமையா வாழ்றாளே, அதுதான்பா காதல். உன் சொந்தக்காரங்க எல்லாம் உன்னை எப்படா கீழே விழுவேன்னு உன் சொந்தக்காரங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. தயவு செய்து நல்லா படி, வேலைக்கு போங்க, சம்பாரிங்க. இப்ப வந்த உறவுக்காக 25 வருஷம் வளர்த்த உறவை கைவிட்றாதீங்க. அதே மாதிரி வளர்த்த உறவுக்காக உங்க துணைவியும் கைவிட்றாம பேலன்ஸ் பண்ணி வாழுங்க. பூமர் மாதிரி பேசாத ஆண்டின்னு சொன்னீங்கன்னா போங்க, போய் ரோஸ் கொடுத்து வாழ்க்கையே நாசமாக்குங்க.